ஹலோ நண்பா. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு புதிய துறையை உருவாக்கி அதன் கீழ் இப்போ 2500 காகிதங்களை நிரப்புறதுக்கு கவர்மெண்ட் ஆர்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பணி? சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது சிங்கப்பெண் போலீஸ் படை. உங்களுக்கே தெரியும், பல மாவட்டங்களில் ஆல்ரெடி இந்த சிங்கப்பெண் படையில் பல பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் இப்போது 2500 பேரை எடுக்கிறதற்கான இந்த கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பிரிவில் தான் வருது. ஓகே, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது SSF அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு தேவையான ஆட்களை வந்து எடுக்கிறாங்க, பெண்கள் குறிப்பாக. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்குது. முக்கியமாக ஸோ என்னென்ன காலிடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈச் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா 49 பேர்கிட்ட எடுக்க போகிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் 98 பேர். அப்புறம் கிரேடு 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பார்த்திங்கன்னா 196 பீப்புள்ஸ் எடுக்க போகிறாங்க. டோட்டலாக 343 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஃபீல்டு யூனிட்டில் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 540 பேரும், அதர் ரேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1620 பேர் எடுக்க போகிறாங்க. இதில் ஒரு 2160 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், கண்ட்ரோல் ரூம், இதை மாதிரி இதில், அப்புறம் டெக்னிக்கல் பிரிவில், இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 2538 காகிதங்களை நிரப்புறதற்கான கவர்மெண்ட் ஆர்டரை தமிழக அரசுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த திட்டத்தின் நோக்கம் பற்றி உங்களுக்கு தெரியும். பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காக இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து இதற்கு இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான கல்வி தகுதி, தேர்வு முறை, என்னென்ன விஷயங்கள், இது எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ நமக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் இறங்கி எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒர்க்காக இருக்கிறதுனால செலக்ட் ஆகிறவங்களுக்கு 4 வீலர், 2 வீலர்ஸ், அப்புறம் வந்து கேமராஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுற கேப்பபிலிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ், வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இப்போ பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 340 கோர்ஸ்க்கு மேலே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒரு வேலைவாய்ப்பு புதுசாக உருவாக்குறாங்க, இல்லை புதுசாக வருது, இல்லை ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதற்கான பட்ஜெட் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஆர்டரில் கொண்டு வருவாங்க. அதனை பொறுத்து தான் இப்போ இந்த 2545 பேர் எடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த செலவு எவ்வளோ, அதாவது இந்தந்த மாவட்டங்களில் நாங்கள் இவ்வளோ பேரை எடுக்க போகிறோம், இவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க போகிறோம், இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஆர்டராக வந்திருக்கு. விரைவில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி இதற்கான கல்வி தகுதி என்ன மாதிரியெல்லாம் பேட்டர்ன், எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் தகுதி, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 354 க்ரோஸ் வரையும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பிரித்து இவங்க வந்து காட்டியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ இது வந்து தமிழக காவல்துறைக்கு கீழே வருமா, இல்லை இது வந்து எப்படி எடுப்பாங்க, இது போல் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ பிளாங்காக சொல்லிட முடியாது இதுதான்ட்டு, நமக்கு ஒரு ஆதாரம் வேணும். ஸோ அதுக்கு ஜிஓ வர வரையும், அடுத்த நோட்டிஃபிகேஷன் இல்லைனா இதுக்கு என்னென்ன தேர்வு முறை அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வீடியோ நான் நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே ரொம்ப தாமதம் ஆகாது, ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் இதை லான்ச் பண்ணி எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து அதுக்குள்ளே 2 நாள்லேயே கிட்டத்தட்ட 2500 பேர் எடுக்கிறதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஃபர்தராக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் டக்குன்னு முடிப்பாங்க. ஸோ இதில் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஹை ரேங்க்ஸில் பெண்கள் ஆண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த டெக்னிக்கல் பிரிவுலலாம் ஆண்கள் பெண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றின வேறு எந்த சின்ன அப்டேட் வந்தாலும் நான் தெரியப்படுத்துகிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரதுனால நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இப்போவே கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி உள்ளே போயிடுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.